அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5 நம்ம திருக்கேதாரம் எழுதியவர் சுந்தரர் பாடறிந்து ஒழுகுதல் 2 செய்யுள் படித்தோம். இப்போ இந்த 2 செய்யுளிலிருந்து கேள்வி பதில்கள் கேட்க போகிறோம். கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைன்னா ஒரு முறை படிச்சுட்டோ இல்லை வீடியோ கேட்டுட்டோ நீங்கள் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ முதல் கேள்வி பாருங்கள். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன. இதுக்கு பதில் ஆப்ஷன் சி வேலங்கள். வேலங்கள் அப்படின்னா யானைகள். சரிங்களா? காட்டிலிருந்து வந்த யானைகள் கரும்பை தின்றன. 2வது கேள்வி பாருங்க. கனகச்சுனை பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி கனகம் கூட்டல் சுனை. 3வது கேள்வி முழவு கூட்டல் அதிர சேர்த்தெழுதுக. ஆப்ஷன் சி முழவதிர. 4வது கேள்வி இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை எது? ஆப்ஷன் பி தே கூட்டல் ஆரம். தேனா தெய்வம், இறைவன். ஆரம்னா கழுத்தில் போடுறது தான் ஆரம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? தே கூட்டல் ஆரம். இதுவே தே கூட்டல் வாரம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தோம்? இனிய இசை பாடல்கள். சரியா? வாரம் அப்படின்னா வாரம் ஒருக்காதா ஒளியும் ஒளியும் இசை போடுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்படி சொல்லியிருந்தேன். சரிங்களா? தே கூட்டல் ஆரம்னா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை. தே கூட்டல் வாரம்னா இனிய இசை பாடல்கள். 5வது கேள்வி பாருங்க. பண் பொருள் தருக. ஆப்ஷன் ஏ இசை. 6வது கேள்வி தேவாரம் பாடியவர்களுள் தவறானவர் யார்? மூன்று பேர் சேர்ந்து தேவாரம் பாடியிருப்பாங்கன்னு சொன்னோம். யார் யார்? சுந்தரர், சம்பந்தர், திருநாவுக்கரசர். திருஞான சம்பந்தர், சுந்தரர், திருநாவுக்கரசர் 3 பேர் சேர்ந்து தேவாரம் பாடியிருக்காங்க. இதில் தவறானவர் யாருன்னா குமரகுருபரர் தான் தவறானவர். தம்பிரான் தோழர் யார்? ஆப்ஷன் பி சுந்தரர் தான் தம்பிரான் தோழர். இன்னொரு பேர் நம்பியாரூரர். 8வது கேள்வி பாருங்க. நம்மை டேஸ் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆப்ஷன் ஏ இகழ்வாரை. நம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்து கொள்ள வேண்டும், அதுதான் பொறுமை. 9வது கேள்வி பாருங்க. மறைப்பொருளை காத்தல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் டி நிறை. நிறைனா மறைப்பொருளை காத்தல் எனப்படும். 10வது கேள்வி பாருங்க. பாடறிந்து பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி பாடு கூட்டல் அறிந்து. 11வது கேள்வி பொறை பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ பொறுமை. 12வது கேள்வி 8 தொகை நூல்களுள் ஒன்று எது? ஆப்ஷன் சி கலித்தொகை. இன்னும் 8 தொகை நூல்களில் என்னென்ன இருக்கு? 8 நூல்கள் என்ன இருக்கு? நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை. சரிங்களா? நான் வரிசையாக சொல்லலை, ஆனால் 8 நூல்கள் சொல்லியிருக்கேன். 13 பாருங்க. கலித்தொகையை தொகுத்தவர் யார்? நல்லந்துவனார். இவர் தான் கலித்தொகையை தொகுத்தவர். சரியா? களி நல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவன் அப்படின்னு வந்தா தேவாரம்னாலே தேனா தெய்வம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இறைவன் வந்தாலே நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பிக்கை தான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. களி அப்படின்னா நல்லா இருந்தால் தான் களி சாப்பிட முடியும், தொகை கொடுத்து வாங்க முடியும். நல்லந்துவனார் அவர் தான் கலித்தொகையை தொகுத்தவர்.
14 பாருங்க. போற்றார் பொருள் கூறுக. ஆப்ஷன் ஏ பகைவர். போற்றார்னா பகைவர். 15வது கேள்வி. பசியால் வாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை. ஆப்ஷன் பி அளந்தவருக்கு. அளந்தவர் அப்படின்னா வறியவர். இல்லாதவருக்கு. பசியால் வாடும் அளந்தவருக்கு வறியவருக்கு உணவளித்தல் நமது கடமை. நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.